வணக்கம். பணத்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய நம்பர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஏதேதோ கணக்கு வழக்குன்னு தான் யோசிப்போம் இல்லையா? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அது நம்மகிட்டே வச்சுக்கிறதுக்கும் வெறும் புத்திசாலித்தனத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட மைண்ட் செட், அதாவது மனநிலை தான். சோ இந்த அனாலிசிஸ்ல பணத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அறிவு முடிவு பண்றது இல்ல, நம்மளோட சைக்காலஜி தான் முடிவு பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்லே இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பணம் சம்பாதிக்க நீங்க ஒரு ஜீனியஸா இருக்கணுமா? நிறைய பேர் இதை கேட்டா உடனே ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஃபைனான்ஸ்ல ஜெயிக்கணும்னா நீங்க கணக்குல புலியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய எக்கனாமிஸ்டா இருக்கணும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. இந்த துறையில புத்திசாலித்தனம் மட்டுமே ஜெயிக்காது. இங்க தான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு, உங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறது. இன்னொன்னு, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது. பண விஷயத்துல இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற அறிவு, அதாவது மார்க்கெட் அனாலிசிஸ், கணக்கு போடுறது, இதெல்லாம் யார் வேணா கத்துக்கலாம். ஒரு புத்தகம் படிச்சா இல்ல ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பண்ணா போதும். ஆனா இந்த ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, மனநிலை, அதாவது பொறுமை, பயத்தை கண்ட்ரோல் பண்றது, நஷ்டம் வரும்போது அமைதியா இருக்கிறது. இதுதாங்க நிஜமான சேலஞ்ச். ரொம்ப புத்திசாலியான ஒரு டாக்டர் கூட மார்க்கெட் லைட்டா விழுந்ததும் பயந்து போய் அவரோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வித்துடுறத பார்க்கலாம். ஆனா அதே சமயம் பெருசா படிக்காத ஒருத்தர் ரொம்ப நிதானமா மாசம் இன்வெஸ்ட் பண்ணி பல வருஷத்துல பெரிய கோடீஸ்வரர் ஆகிறதையும் பார்க்கலாம். இங்க ஜெயிக்கிறது அறிவில்ல, மனநிலை தான். சோ ஒரு பக்கம் மூளைக்குள்ள இருக்கிற சிக்கலான ஃபார்முலாஸ், இன்னொரு பக்கம் புயல் அடிக்கும் போது பதட்டப்படாம கப்பலை ஓட்டுற மன தைரியம். விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத விட கஷ்டமான நேரத்துல உணர்ச்சி வசப்படாம நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்கன்றது தான் உங்க பணவரவை தீர்மானிக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிதி உலகத்துல எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு சக்திகள் இருக்கு. அதுதான் அதிர்ஷ்டம் மற்றும் இடர், அதாவது லக் அண்ட் ரிஸ்க். ஒருத்தர் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா உடனே நாம என்ன சொல்றோம்? அவர்கிட்ட பயங்கர திறமைன்னு சொல்றோம். ஆனா அந்த வெற்றியில அதிர்ஷ்டத்தோட பங்கு எவ்வளோன்னு நாம யோசிக்கிறோமா? அதே மாதிரி ஒருத்தர் தோத்துட்டா அவருக்கு திறமையே இல்லைன்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அதுல கணிக்கவே முடியாத ரிஸ்கோட பங்கு எவ்வளோன்னு பாக்குறோமா? இல்ல. நாம எப்பவுமே இந்த மூணையும் சேர்த்து தான் பார்க்கணும். நம்ம கண்ட்ரோலையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்னு ஏத்துக்கிட்டாலே போதும், நாம தேவையில்லாத ஆணவத்துல தப்பான நிதி முடிவுகளை எடுக்க மாட்டோம். இது நமக்கு ஒரு விதமான பணிவை சொல்லிக் கொடுக்குது. இப்போ நாம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல் பத்தி பார்க்க போறோம். அதுதான் நேரம். கூட்டு வளர்ச்சி, அதாவது காம்பவுண்டிங். இது ஒரு மேஜிக் மாதிரி. நீங்க போட்ட பணம் ஒரு வருமானம் சம்பாதிக்கும். அடுத்த வருஷம் அந்த வருமானமும் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும். சின்னதா ஒரு பனி உருண்டைய மலை உச்சியிலிருந்து உருட்டி விட்டா அது கீழே வரும்போது எவ்வளோ பெருசாகும். அதுதான் காம்பவுண்டிங். இந்த ஸ்லைட்ல பாருங்க, எவ்வளவு அழகா விளக்கியிருக்கு. முதல்ல சில வருஷங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம்னு போகும்போது அதோட வளர்ச்சி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். பொறுமையா இருந்தா சின்ன முதலீடு கூட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். நிறைய பேரு வேகமா பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க. ஆனா நிஜமான செல்வம் அப்படி வர்றதில்ல. அது ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் கிடையாது, அது ஒரு மேரத்தான். அது பொறுமையால கட்டப்பட்டது. சரி, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிதிக்கு வந்திருக்கோம். செல்வம்னா உண்மையிலே என்ன? வாங்க இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். நாம ஒருத்தர பணக்காரர்னு சொல்லும்போது அவரோட விலையுயர்ந்த கார், பெரிய பங்களா, பிராண்டட் ட்ரெஸ், இது எல்லாம் தான் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் நிஜமான செல்வமா? யோசிச்சு பாருங்க. இங்கதான் ஒரு ஆஹா மூமெண்ட் இருக்கு. பணக்காரரா தெரியறதுங்கிறது பணத்தை செலவு பண்றது. ஆனா உண்மையிலே செல்வந்தரா இருக்கிறதுங்கிறது நீங்க பார்க்க முடியாத சொத்துக்களே சேர்க்கிறது. அதாவது உங்க பேங்க்ல இருக்கிற சேவிங்ஸ், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க செலவு பண்ணாம வச்சிருக்கிற பணம். அதுதான் உண்மையான செல்வம். இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான செல்வம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுல இல்ல. அது நமக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக அமைதியா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நிதி பாதுகாப்புல தான் இருக்கு. செல்வம் சேர்க்கறதுல இது ஒரு முக்கியமான மனநிலை. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம ஆசைகளை வளர்த்துக்கிட்டே போனா அதுக்கு முடிவே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துல இது போதும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான் பேராசையால வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தும். நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? சும்மா பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. பணத்தோட உண்மையான நோக்கம் அதை விட ரொம்ப பெருசு. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு, சேமிக்கிறதுக்கு, முதலீடு பண்றதுக்கெல்லாம் என்னதான் பரிசு? எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? பணத்தோட மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அது இன்னும் நிறைய பொருட்களை வாங்குறதில்ல, அது நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குது. நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு நாமளே முடிவு பண்ற சுதந்திரம். வாழ்க்கையில நம்ம விருப்பப்படி முடிவெடுக்கிற சுதந்திரம்.
திடீர்னு வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு. எல்லாத்துக்கும் மேல ஒரு மன அமைதி. இதுதாங்க பணத்தோட உண்மையான நோக்கம். கடைசியா இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. பணம்ங்கிறது வெறும் கணக்குகளை பத்தி இல்ல, அது நம்மளோட உணர்வுகள், பயங்கள், கனவுகளை பத்தியது. அதை சரியா கையாளுறது ஒரு திறமையோ ஒழுக்கமோ மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலை.